எல்லா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா 21/8/2025 கசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 20ஆம் தேதிக்கான கசிங் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 976. அதில் நம்ம என்ன கொடுத்துன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6 4 எடுத்துருந்தோம். வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துருந்தோம். அதில் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 1 9 எடுத்துருந்தோம். அதில் 9ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்து இன்னொரு நம்பர் 2ஆம் நம்பரும் எடுத்துருந்தோம். இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 நம்பர்ஸில் 2 நம்பர் சொன்ன மாதிரியே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் அந்த 4 நம்பர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா. 4 நம்பர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம் நேற்றுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 96 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் சூப்பராக இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான நியூஸ் எடுத்துருக்கோம். ஓகே, வாங்க நம்ம 21ஆம் தேதிக்கான கசிங்க பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, மலை 21ஆம் தேதி கசிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு தான். நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி ஒரு 2:50க்குள்ளே நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா. ஓகே மலை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் வச்சு எடுப்போம். ஆனால் வீக்லி சார்ட் தான் நம்ம ஆல் கூட ஸ்ட்ராங்காக நம்பர் கொடுக்கக்கூடிய நம்ம வீக்லி சார்ட் தான். ஏன்னா இன்றைக்கி சரியாக பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் எனக்கு ரூட் சரியாக ரூட்டு கிடைக்கல. அதனால் நம்ம இன்றைக்கி டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கோம். இதில் 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 643. இந்த 643 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. 643 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 243. ஓகே, 243. இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 1 அப்படி இல்லைன்னா 5, 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. இதில் நம்ம 643 டேன் ஆப்ஷன் 243 போடையில் நம்ம இந்த மேக்ஸிமம் இந்த RADன்ற ஒரு இந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட் கணக்காக வரும். 9-5. ஓகே, 9-5 நம்ம கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அந்த 643 வச்சுட்டிகள் நமக்கு 9 அப்படி இல்லைனா 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 960. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 960 டேன் ஆப்ஷன் 243 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 0. ஓகே, 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 960 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படி இல்லைனா 0 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 851. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 851 டேன் ஆப்ஷன் 243 போட்டு அடிக்கல. நமக்கு 1 அப்படி இல்லைனா 8, 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 851 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அப்படி இல்லைனா 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 148 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 148 டேன் ஆப்ஷன் 243 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி இல்லைனா 6, 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 148 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 976 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 976 டேன் ஆப்ஷன் 243 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைனா 0, 5 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 976 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அப்படி இல்லைனா 0 கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த போர்டு வரலான்னு சொல்கிறேன். ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு நாளைக்கு 5 அல்லது 0 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் 0 நம்பர்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த 0 நாளைக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் கம்பல்சரி நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு இல்லைனா ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம். 819 960 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 819 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா.
17819 போட்டு வரும். இதில் எஸ்என் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 628 ஓகேவா. 628. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கிடைச்சது 4 அப்படின்னா 8. 4 எடுத்து நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 819 வச்ச அடியில் நமக்கு 4 அப்படின்னு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 851. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 219 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 219 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 628 வச்ச அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 5 அப்படின்னா 8 ஓகேவா. 5 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 259 வச்ச அடியில் நமக்கு 5 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 148. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 470 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 470 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 628 வச்ச அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 1 அப்படின்னா 9. 1 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதில் வந்து 470 வச்ச அடியில் நமக்கு 1 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 976. அதுக்கு முதல் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 613 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 613 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 628 வச்ச அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 7 ஓகேவா. 9 அப்படின்னா 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 613 வச்ச அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கம்பல்சரி அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இங்கிலீஷ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன நம்பர்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 0 5 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் மெயினாக 5 0 டார்கெட் பண்ணுங்கள். என்னோட கணிப்பில் 0 வந்து வருது. உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்து எடுத்துங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து எடுத்து ஓகேவா. 7 9ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம். இதில் 9ஆம் நம்பர் அதிகபட்சமாக மீண்டும் 9ஆம் நம்பர் கொடுக்குறானே அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு திரும்ப 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 09 90 07 70 59 95 57 75ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து நம்ம எப்பயுமே 4 நம்பர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரே நம்பர் தான் நான் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்க. நான் ஒரே நம்பர் தான் நோட் பண்ணி கொடுக்குறேன். இந்த 09 ஓகேவா. இந்த 09 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வேறு நம்பர்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வின்னிங்ஸ் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் ஓகேவா. அதுவும் பார்த்தீங்கன்னா 09 பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஏசிக்கு 09 வந்து ஆளுக்கு ஒரு செட்னு வச்சு ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஓகே, நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமுத்தி வச்சுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ் எல்லாம் மாறி பண்ணி கொடுப்பேன். எல்லாட்டையும் நான் பொதுவாக வீடியோ போட்டு போவேன். கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, நீங்கள் நம்பர் வைக்கும் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 81 29 88 96 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இன்னிய மூலம் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கட்சிகளை சந்திப்போம் ஓகேவா.